செல்லமா எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை, கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கவுதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் அந்த மிஷின் தூக்கி வை ராஜா. தடிய பிடிச்ச கழுத பிடிச்சி முடுக்கிற மாதிரி இல்லடா, சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? யாயா வேட்டிய கிடைக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மலைய சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்தை புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திரிச்சுக்கிட்டு சிமுக்கலக்கா சிமுக்கலக்கா ஆத்தாடி ஆத்தா. எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறானே. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சாணபடி 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 ராஜா, உனக்கு சாலை பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிரு 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 சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாலை பிடிச்சற உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா. என்ன மழையும் காணோம், ஆளையும் காணோம். மழைய சாணம் பிடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயா, மழைய களவாண்டான், மழைய களவாண்டான். ஏமாப்ல, எப்படி ஒரு பொம்பளை நம்ம மரத்துல கல்லு கட்ட விட்டிய? அதுவும் 1க்கு 2 மரமா? பொழப்புக்கு வழி இல்லாம பொட்ட புள்ள பாவ ராப்பாவில 10-20 கஷ்டப்படுதுல்ல, அதான் பொழைச்சு போட்டுமேன்னு விட்டேன். நம்ம ஊர்ல தான் நிறைய பொம்பளை கஷ்டப்படுறாளுங்க. 1 2 3 4 5 எல்லாம் சரியா இருக்கு மாமா. பா பா பா. எனக்கு எந்த சிறுக்கையும் வேணாம், கல்யாணம் வேணாம், கழுதையும் வேணாம். யாராவது இனிமேல் கல்யாணத்தை பத்தி பேசுங்க, எக்கேடாவது கெட்டு போங்க, நான் எங்கேயாவது ஓடி போயிருவேன். என்ன சொரணம், வியாபாரமெல்லாம் பழமா இருக்கு. நீங்க என்ன வேலை சொல்லி இல்லாம சாலி மரத்து கடியில கவுந்து கிடக்குறீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய வேலை பாக்கி இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் மத்த வேலை பார்க்கறத முடிவு பண்ணிட்டேன். அப்படி என்ன வேலையா? நீ எனக்கு ஒரு டம்ளர் 13 ஊத்து, நான் உன் பொழப்புக்கு வழிய சொல்றேன். என் பங்காளிய பத்தி நீ என்ன நினைக்கிற? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏறு பிடிக்கிறதுக்கும் களை எடுக்கிறதுக்குமா தெரியற அவரை? அங்கதான் பிடிக்க நீ விஷயத்த. செவனேன்னு இருக்கிற பங்காளி பேசுவான் பாரு. ராத்திரி பகல்னு பார்க்காம 10-20 கஷ்டப்படுறல்ல அப்படின்னு உன்னைய பத்தியா ஏன் சொல்லணும்? ஏய், இங்க யாரு? எந்த சிரிக்கிங்க நெஞ்சில இடம் இல்ல தெரியுமில? நறுக்கி போட்ட தேங்காய் வேகிற குழம்பு பார்த்திருக்கியா? அது மாதிரி நான் செரிக்க முடியாது. ஊத்து. என் மாமன் பணஞ்சட்டி தலையன் நம்ம தோப்புக்குள்ளே நுழைஞ்சு நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா அவளை கல்லறக்க விட்ட அப்படின்னு கேட்டதுக்கு நம்மால பொழப்புக்கு வழி இல்லாத பாவம் பொழைச்சிட்டு போட்டுமே அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஆடு கட்டாம தாண்டி வருதுடா. ஏய், சொன்னா கேளுங்கடா. வந்துருச்சு. ஊத்து. நீ ஊத்த மாட்ட, நானே கலைக்கு மோந்துக்கிறேன். இத விடு. என் மாமன் கேக்குற அப்படி நம்ம ஊர்லயும் தான் நிறைய பொம்பளை கஷ்டப்படுறாளுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என் பங்காளி சொல்றேன், ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் என் கண்ணுல படல, பொழப்பு தவிக்கிற விதனை என் கண்ணுல பட்டா. அப்படின்னு ஏன் சொல்லணும்? இன்னும் சொல்லணும். அது நீ கழனி தண்ணி மாதிரி இருக்க. நல்ல வேலை கண்ணுக்குட்டி மூத்திர கணக்கா இருக்குன்னு சொல்லாம விட்டீங்க. அதெல்லாம் குடிச்சிருக்கியா? எதையாவது கொடுத்து நான் கவுத்திராத சொர்ணம். சொர்ணம் பானையில தான் 13 ஊறுது. என் பங்காளி மனசெல்லாம் நீ தான் ஊறுற.
சத்தியமா சொல்றேன். கலப்பதான் கையில இருக்கு. பங்காளி மனசெல்லாம் நீ தேங்குறேன். கவுத்திட்டல சூப்பர். சரணா சொட்டாலு நினப்பு தெரிஞ்சு முழிச்சா கப்புன்னு ஊத்தி போடுறேன். ஐயோ என் செல்லங்களா, என் சினுக்குகளா, இந்தா இத புடி, இப்ப வந்துடுறேன். அங்கே சரணா மாப்பிள்ள முடிச்சுட்டாரு. டேய் முடிச்சுட்டாரா, டேய் முடிச்சுட்டாரா. ஊத்ரா இர்னா இம் சொர்ணம். செங்கே பச்சை குத்தனமா போ போ. யார் தாய் என் வேணும்? பச்சை குத்த தெரியுமா? சிங்கிய பார்த்து பச்சை கொத்து தெரியுமான்னு கேட்ட, சூரியனை பார்த்து சேவக்கு தெரியுமான்னு கேட்ட மாதிரியாக்கும். ரத்த சுண்டி தோல் செத்தாலும் என் பச்சை சாகாது. ஒரு தடவை சொல்லு. ரத்த சுண்டி தோல் செத்தாலும் என் பச்சை சாகாதுன்ற. அப்படி போடு அருவால. சரணா 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 சோ இர்னா இம் சொர்ணம் 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 சொர்ணம். ஏன் குத்துறது தாயி? நெஞ்சில பச்சை குத்துனா உசுறு நீடிக்கும்னு ஆத்தா சொல்லி இருக்கு. ஏன் பச்சை குத்துறது தாயி? பூ பச்சை கீழ் பச்சையா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். மரமரத்துக்கு எழுதி இருக்கலாம், பாத்து குத்து. டாய் அவன் 1க்கு 2க்கு போயிட்டு அப்புறமா வாங்க. எப்படி குத்துறதுன்னு மட்டும் சொல்லு, நான் குத்திக்கிறேன். இந்தா மொட்டு விரியாத பூவ குத்தி விரிய வச்சு, குத்தி விரிச்ச பூவ தோலுல பதிச்சு வச்சு, தோலுல பதிச்ச பூவ எப்படி மறைச்சு வைப்ப, எப்படி மறைச்சு வைப்ப. பார்க்காத தீவ கை நகத்தின் கண்களினால் காண வந்தனே. வளைகிற தேகம் வானவில்லாக 7 வண்ணங்களை சேர்த்து நான் குழைப்பேன்.
மண்ணில் நீதான் விதையாக வீழ்ந்தாய் கால் வரைக்கும் வேர் முளைத்து நான் புதைந்தேனே விழிகளை நீட்டி விரல்களை தீட்டி உன்னை தீண்டியதால் என்னை தாண்டி விட்டேன். செம்பருத்தி ஏன் சிவந்திருக்கு வெட்டியில மூட்டை கட்டி வெண்ணிலவ பூட்டி வச்சேன் வானவில்ல தூக்கி வந்து ஆணியில மாட்டி வச்சேன் செம்பருத்தி சிவந்திருக்கு. ஏலே குசும்பு பிடிச்சவங்களே வாங்கடா இன்னைக்கு எங்கிட்டா போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? காலையில இருந்து எண்ணெய் தச்சு விடணும்னு பிள்ளைய காத்து கிடக்கு. என்ன மேல சட்டை இல்லாம ஒண்ணும் இல்லாம? கொய்யா தோப்புலயே சட்டையை கழட்டி குளிக்கிற தயாராயிட்டல. என்னப்பா அது? என்ன மாப்பிள? என்ன உங்க பங்காளி இப்படி புதுசா வயசுக்கு வந்த மாதிரி வைக்கப்படுறாரு? இங்க இருக்கு. ஒண்ணும் இல்ல. அட என்ன அது? நெஞ்சில ரத்தம் பச்சையா கூட ஓடுமா? ஆமா. அங்க ஓடியாங்கடா. ஏய் வேணாம்டா. இனிமே நீங்க பள்ளிக்கூடத்து போகாதீடா. உங்க சித்தப்பன் நெஞ்சிலே உயிர்மை அம்பட்டி எழுதிருக்காரு. இங்கே எழுதி கூட படிங்க. ஆமா. சோ இரு நான் சொர்ணம் சொர்ணமா? ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? மதினிய உசுப்புறேன். நீ தேய்க்கிற பதினிக்காரி பக்குன்னு உசுமிக்கலாம். உன் பங்காளி உசுமணும்ல. ஏன் உசுப்பி பாக்குறேன்? ஏலே அடுத்தது போதும்டா. நீங்களும் வாங்க, ஒரு ரூபா கஞ்சி குடிச்சிருவீங்க. வாங்க நல்லா பணம் எடுங்க மாமா. அடே கிறுக்கா சாப்பிடுறா. காக்காய பறந்த இல்ல குடி. நான் அதை கொஞ்சம் எடு. டேய் கைய கழுவிட்டு வாடா, மண்ணா இருக்குல்ல. கை கழுவாம சாப்பிட்டாலே அதுல ஒரு தனி ருசி தான் அத்தை. கஞ்சியோட தூக்கி சட்டி கொடு, மண் வாசனையோட குடிச்சு போடுறேன். ஊறுகாயும் வேணா துவையிலும் வேணாம். அட பயலே. துரைசாமி, அப்படி நீ மண்ணு வாசனை பத்தி பேசணும்னு எனக்கு வேற ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சாப்பா. எங்க அக்கா பச்சை கடலை வேணும் ரொம்ப ஆசையா கேட்டுச்சு. அந்த காட்டுல கடலை ஓட்டுருந்தான். எங்க மச்சான் போய் கடலை பிடிக்காந்து தூர்ல இருக்கிற மண்ணை ஊத்து இனிமே மஞ்சள் பூசக்கூடாது, இந்த மண்ணைத்தான் பூசணும்னு சொன்னார். நீ கை கழுவாம கஞ்சி குடிக்கணும்னு சொன்னியா, எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சாப்பா. ஏலே இப்ப எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு? பேசாம சாப்பிடு. ஏன் அத்தா கரைச்சு கரைச்சு எங்களுக்கு கொடுத்துட்டு நீ மட்டும் எதுக்கு வெறும் வயித்தோட உட்காந்துருக்க? பயிர் என்னமோ வறண்டுதான் கிடக்கு, ஆனா சாப்பிடணும்னு தோணவே இல்லை. ஏன் அத்த ஏன் என்ன பண்ணுது? ஏன் வயித்த கீத வலிக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என்னமோ தெரியல, இன்னைக்கு விடிய கருக்குல நம்ம வயல்ல மட்டும் மழை பெய்யற மாதிரி கனவு வந்துச்சு. இந்த கருவேல மரம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே மஞ்சள் மஞ்சளா பூத்து நின்னுச்சு. நம்ம வீட்டு இரவானத்துல ஒரு அணில் குஞ்சுக்கு இற விட்டுச்சு. அதே ரோசனையிலேயே இருந்துட்டு இருக்கேன். ஏல இந்த மாட்டு தோல் மேல ஈ வந்து உட்காரும் போது